Hello guys, hope you all good. So நேத்திக்கும் இதே ட்ரெஸ்ஸோட தான் வீடியோ போட்டிருப்பேன். அது கண்டினியூஸாக அப்படியே இன்னொரு வீடியோ எடுக்கிறேன். பிகாஸ் எனக்கு டைம் இருக்க மாட்டேங்குது டெய்லி ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கு. ஸோ அதனால் நான் அப்படியே என்ன யோசித்தேன்னா அப்படியே கண்டினியூவாக இன்னொரு வீடியோ எடுத்துடலான்ட்டு யோசித்தேன். ஏன் என்னோடய ஹேர் இவ்வளோ ஈரமாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஹேர் ஸ்பா பண்ண போகிறேன். செல்ஃபாக எப்படி ஹேர் ஸ்பா பண்ணணுன்றது தான் இன்றைக்கி காட்ட போகிறேன். லைக் பார்லர் அந்த மாதிரிலாம் போனால் என்ன பண்ணி விடுவாங்களோ அதை இன்றைக்கி நான் உங்களுக்கு அந்த சீக்ரெட்டை சொல்ல போகிறேன். இன்றைக்கி தான் என்னோடய சேனலை புதுசாக பார்த்தீங்கன்னா முதல்ல என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ தான் நல்லா ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கேன். நம்ம ஹேர் ஸ்பா பண்ணோம்னா ஃபஸ்ட்டு விஷயம் ஹேர் வந்து நீட் அண்ட் க்ளீனாக இருக்கணும். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹேர் வந்து வெட்டாக இருக்கணும். வெட்டாக இருக்கும்போது தான் நம்ம ஹேர் ஸ்பா பண்ண முடியும். ஒருவேளை நீங்கள் குளிச்சுட்டு வந்து உங்கள் தலை காஞ்சிருச்சுன்னா மேக் ஷூர் உங்களோட ஹேர் வந்து வெட்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க, இல்லைனா ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. ஓகே, ஸ்ப்ரே பண்ணிட்டு இப்போ நான் சொல்கிற ஸ்டெப்ஸ் எல்லாம் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, வந்தாச்சு. தண்ணியும் அண்ட் க்ரீம் வந்து நான் இதில் ஸ்பா க்ரீம் போட்டிருக்கேன். தண்ணி ஸ்ப்ரே பண்ணுறதுக்காக எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த க்ரீமை வந்து பார்ட்டிஷனாக எடுத்து நீட்டாக ஃபுல் ஹேரும் கவர் ஆகுற மாதிரி இந்த க்ரீமை வந்து அப்ளை பண்ணிக்கணும். அப்ளை பண்ணிவிட்டு என்ன பண்ணணுன்றதை சொல்கிறேன். வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்டாண்ட் எதுவும் இல்லாதனால என் மடியை நான் ஸ்டாண்டாக பயன்படுத்திக்கிறேன். இப்போ நான் பார்ட்டிஷன் எடுக்க போகிறது கிடையாது. பட் நீங்கள் பார்ட்டிஷன் வந்து இப்படி லைக் எப்படின்னா கொஞ்சம் முடியாக எடுத்து இப்படி அப்ளை பண்ணிக்கோங்க. பட் நான் வந்து இப்போ கொஞ்சம் சோம்பேறின்றதுனால வீடியோவை டக்குன்னு முடிக்கணுன்றதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன்னா ஜஸ்ட் லைக் தட் அப்படியே அப்ளை பண்ண போகிறேன். நீங்கள் வந்து நீட்டாக பார்ட்டிஷன் எடுத்து அப்ளை பண்ணணும். செல்ஃபாக எப்போ பண்ணிக்கலாம்னா முடிஞ்ச வரைக்கும் பார்லரில் பண்ணிக்கோங்க. பை சான்ஸ் உங்களுக்கு டைம் இல்லாத பட்சத்தில் நீங்கள் வீட்டில் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நம்ம ஹேர் ஸ்பா பண்ணுறதே பாடியில் இருக்க ஹீட்டெல்லாம் ரிமூவ் ஆகணுன்றதுக்காக தான். நமக்கு செல்ஃபாக நம்ம மசாஜ் பண்ணும்போது பாடி ஹீட் வந்து வெளியே போகாது. ஸோ பெட்டர் நீங்கள் பார்லர் போய் பண்ணிக்கிறது. பட் எமர்ஜென்சி வேக்கு நீங்கள் இந்த மாதிரி நீங்களாக செல்ஃபாக பண்ணிக்கலாம். ஆக்சுவலி நான் ரொம்ப ஹேரை வந்து கண்டுக்காமலே விட்டுட்டேன். பயங்கர ஹேர் ஃபால் ஆகுது. கொஞ்சம் கூட ஸ்மூத்னஸே இல்லாமல் போயிடுச்சு ஹேரில். ஸோ அதனால் இன்றைக்கி டைம் இருக்கோ இல்லையோ வீடியோ எடுத்த மாதிரி இருக்குமே, அப்படியே ஹேர் ஸ்பா முடிச்சுக்கலான்ட்டு பண்ணுறேன். இந்த மாதிரி மொத்தமாக நீங்கள் ஹேருக்கு வந்து க்ரீம் அப்ளை பண்ணாதீங்க. டேக் பார்ட்டிஷனாக நீட்டாக மேலேருந்து கீழே வரைக்கும் நீட்டாக அப்ளை பண்ணி இப்படி பண்ணுங்க. ஓகே, இது செல்ஃபாக பண்ணுறது. வேறு ஒருத்தருக்கு பண்ணால் எப்படி பண்ணணுன்றதை வந்து நான் வீடியோவாக போடுறேன், ப்ராப்பராக வீடியோ போடுறேன், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போடுறேன். ஸோ அதுக்கு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்கிட்ட இருக்க மொத்த க்ரீமையும் ஹேர் ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு. இப்போ ஜஸ்ட் இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நீட்டாக உள்ளே போகிற மாதிரி ஒரு மசாஜ் பண்ணிக்கோங்க. நல்லா மசாஜ் பண்ணியாச்சு. இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட ஹெட் ஸ்டீமர் இருந்தால் ஹெட் ஸ்டீமர் யூஸ் பண்ணிக்கோங்க. பை சான்ஸ் அப்படி இல்லாத பட்சத்தில் டவலை வந்து நல்லா ஹாட் வாட்டரில் டிப் பண்ணி அப்படியே ஃபுல் ஹேர் கவர் பண்ணிவிடுங்க. இது யாருக்குன்னா ஹேர் ஃபால் ப்ராப்ளம் இல்லாதவங்க ஸ்டீம் யூஸ் பண்ணுங்கள். ஹேர் ஃபால் ப்ராப்ளம் இருக்குன்னா ப்ளீஸ் வேண்டாம். ஏன்னா இன்னும் கொஞ்சம் அது போர்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அது வந்து இன்னும் கொஞ்சம் ஹேர் ஃபாலை அதிகம் பண்ணி விட்டுரும். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி ஹேரை பண்ணிவிட்டு ஒரு 1 hour இப்படியே விட்டுடணும். இப்போ என்ன பண்ணுறேன்னா எனக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கக்கூடாதுன்றதுக்காக நான் ஷவர் கப் யூஸ் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட இல்லைன்னா நோ ப்ராப்ளம், ஒரு பிரச்சனையும் இல்லை, அப்படியே விட்டுருங்க. ஓகே, ஒரு 1 hour கழித்து திருப்பி வந்து என்னோடய ஹேர் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன். இன்னொன்று, நேற்று நான் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன். லைக் உங்களோட நார்மல் லிப்ஸ்டிக்கை வந்து எப்படி ப்ரூஃபாக மாற்றணுன்ட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் பாருங்கள். ஸோ நான் அதை வந்து செக் பண்ணி காட்டுறேன். இப்போ வந்து நான் சேம் ப்ராசஸ் தான், நேற்று நான் சொல்லி கொடுத்த ப்ராசஸ் தான் ஃபாலோ பண்ணியிருக்கேன்.
பாருங்கள் கொஞ்சம் கூட ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது, பயங்கர அப்படி சொல்கிறது நல்லா ஸ்டே ஆகும், ட்ரான்ஸ்ஃபர் ஆகவே ஆகாது. வாட்டர் ப்ரூஃபான்னு நான் செக் பண்ணதில்லை, பட் லெட்ஸ் ட்ரை. வாட்டர் ப்ரூஃபாகவும் ஒர்க் ஆகுதுப்பா. சுத்தமாக இவ்வளோ கூட வரல. ஸோ கண்டிப்பாக மஸ்ட் ட்ரை. லிப்ஸ்டிக் ஹேக்கில் இது பெஸ்ட். ஸோ 1 hour கழித்து நான் ஷாம்பூலாம் எதுவுமே போடாமல் ஜஸ்ட் அப்படியே ப்ளைன் வாட்டரில் ஹேர் வாஷ் பண்ணிட்டேன். ஹாட் வாட்டர் ஊற்றி ஹேர் வாஷ் பண்ணுவேன்னா கோல்ட் வாட்டர்லேயே ஹேர் வாஷ் பண்ணுங்கள். அண்ட் ஈரமாக இருக்கும்போதே சீரம் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஹேர் ட்ரை பண்ணிக்கோங்க. ஹேர் பாருங்க எவ்வளோ சாஃப்ட். 75% என்னோடய ஹேர் ஆறிடுச்சு. இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகணும். பட் ஹேர் வந்து செம்ம ஸ்மூத்தாக இருக்குது. லைக் நம்ம எப்படி சொன்னாலும் அது கேட்கும். ஸோ மந்த்லி ஒன்ஸ் வந்து ஹேர் ஸ்பா பண்ணிக்கிட்டிங்கன்னா ஹேர் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை இன்றைக்கி தான் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.